இயேசு கிறிஸ்துவில் சகோதர சகோதரிகளே, இன்று ஆகஸ்ட் 31, 2025. இன்று ஆண்டவர் ரொம்ப ஒரு சில்லி மேட்டர் அப்படின்னு நம்ம நினைக்கிற ஒரு மேட்டர் தான் இன்னைக்கு பேசுறார். ரொம்ப சில்லி, இவ்வளோ சின்ன விஷயத்த இயேசு கிறிஸ்து பேசணுமா அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவுக்கு உள்ள நற்செய்தி பகுதி. ஆனால் இன்று அதனுடைய ஆழம், ஏன் கிறிஸ்து அதை எடுத்து பேச வேண்டிய நிலைமை வந்திருக்குது அப்படின்னா, ஏன்னா அந்த சில்லி காரியத்தினால நாம் நம்மை இழந்து போகிற சூழ்நிலை உண்டாயிட்டு. அதனால தான் ஆண்டவர் உனக்கு அப்படி ஆயிடக்கூடாது, ஜாக்கிரதை அப்படின்னு சொல்றதுக்காக அந்த மேட்டரை பற்றி பேசுகிறார். பரிசேயர்களை ஆண்டவர் எப்பொழுதுமே திட்டிக் கொண்டே இருப்பார், நமக்கு தெரியும் தானே. ஏனென்றால் அவர்கள் வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகள் என்று சொல்லுவார். நீங்கள் கட்டளை எல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க, நீங்கள் கடவுள் சொன்ன எல்லா வார்த்தைகளையும் கடைபிடிக்கிறீங்க, நீங்கள் சதகுப்பி, நீங்கள் சீரகம், அது இது எல்லாத்துலேயும் 10ல் ஒரு பகுதி எல்லாம் நீங்கள் கொடுக்குறீங்க. கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் நீங்கள் உதாசீனம் செய்கிறீர்கள் என்று சொல்வார். கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் உதாசீனம் செய்கிறீர்கள் என்று சொல்வார். அப்போ கடவுளுடைய அன்பையும் இரக்கத்தையும் பெறுவது எவ்வாறு? யார் மீது கடவுள் இரக்கம் காட்டுகிறார்? தாழ்ச்சியுற்றோர் மீது. அங்குதான் கடவுள் இரக்கம் காட்டுகிறார், அன்பை காண்பிக்கிறார். கட்டளையெல்லாம் கரெக்டாக கடைபிடிக்கிறவங்க மேல கடவுள் அன்பை காண்பிக்கிறார்னா அது இல்லை, அது இல்லை. எல்லாத்தையும் பர்ஃபெக்டா பண்றவங்களை ஆண்டவர் அன்பு செய்கிறாரா? இல்லை. ஏனென்றால் அந்த பெர்ஃபெக்ஷன் will give you pride. You will be pride out of that. பாருங்க, அப்போ நமக்கு கர்வத்தை அது விளைவிக்கும். ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எல்லாவற்றையும் கடைபிடித்த பரிசேயன் முன்னால் போய் நின்று, நான் இதை செய்தேன், அதை செய்தேன், 10ல் ஒரு பகுதி கொடுக்கிறேன், நான் நீர் கொடுத்த கட்டளையை நான் சரிவர கடைபிடிக்கிறேன் என்று ஆண்டவர் முன் எண்பித்தான். ஆண்டவர் தெரியாதா செய்கிறது? தெரியும். ஆனால் ஒருவன் வந்து, நான் உள்ளே வர எனக்கு தகுதியற்றவன், நான் ஒரு பாவி, ஆண்டவரே என் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னான். ஆகவே தன்னை தாழ்ச்சியுற்றான் அவன், தாழ்ந்தவனுக்கு ஆண்டோட இரக்கம் கிடைத்தது. கிறிஸ்து சொல்றாரு, அவன் தான் மகிழ்ச்சியோடு வீடு திரும்பினான், இவன் அல்ல என்று சொல்கிறார். இவனுடைய பேச்சு கேட்கப்படவே இல்லை என்று சொல்கிறார். ஆகவே நாம் பார்க்கிறோம், கட்டளைகளை சரியாக கடைபிடிக்கிறவனுடைய பேச்சு கேட்கப்படவில்லை. ஆனால் சரியாக கடைபிடிக்காமல் பாவம் செய்தவனின் பேச்சு கேட்கப்பட்டது. ஏன்? இங்கே கர்வம் இருந்தது, அங்கே தாழ்ச்சி இருந்தது. ஆண்டவர் இன்னைக்கு அது சம்பந்தமா தான் பேசுறார். கேட்கலாமா? லூகாஸ் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 14 வசனங்கள் 1, 7-14 முடிய. விருந்தினர்கள் ஓய்வு நாள் ஒன்றில் இயேசு பரிசேயர் தலைவர் ஒருவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார். பரிசேயர்களை சும்மாவே திட்டுறவர்கள், ஆனால் இன்னைக்கு அவருடைய தலைவனுடைய வீட்டுக்கே போயிருக்காரு. இன்னைக்கு ஒரு பெரிய சம்பவம் இருக்குன்னு அர்த்தம். என்னது? விருந்தினர்கள் பந்தியில் முதன்மையான இடங்களை தேர்ந்து கொண்டதை நோக்கி இயேசு அவர்களுக்கு கூறிய அறிவுரை. ரொம்ப சிம்பிள் தானே இந்த மேட்டர். என்னப்பா இதெல்லாம் பற்றி இயேசு பேசுவாரா? ஒருவர் உங்களை திருமண விருந்து கலைத்திருந்தால் பந்தியில் முதன்மையான இடத்தில் அமராதீர்கள். ஒருவேளை உங்களை விட மதிப்புக்குரிய ஒருவரையும் அவர் அழைத்திருக்கலாம். உங்களையும் அவரையும் அழைத்தவர் வந்து உங்களிடத்தில், இவருக்கு இடத்தை விடுகொடுங்கள் என்பார். அப்பொழுது நீங்கள் வெட்கத்தோடு கடைசி இடத்திற்கு போக வேண்டியிருக்கும். நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கும் பொழுது போய் கடைசி இடத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை அழைத்தவர் வந்து உங்களிடம், நண்பரே முதலிடத்திற்கு வாரும் என்று சொல்லும் பொழுது உங்களுடன் பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் யாவருக்கு முன்பாக நீங்கள் பெருமை அடைவீர்கள். தம்மை தாமை உயர்த்துவோர் யாவரும் தாழ்த்த பெறுவர், தம்மை தாமை தாழ்த்துவோர் உயர்த்த பெறுவர். அப்போ இதைத்தான் நம்ம அந்த பரிசேயருக்கும் அந்த ஆயக்காரனிடம் பார்க்கிறோம். உயர்த்தினான், ஆனால் தாழ்த்தினான். பிறகு தம்மை விருந்துக்கு அழைத்தவரிடம் இயேசு, நீர் பகல் உணவுக்கு இரவு உணவுக்கோ யாரையாவது அழைக்கும் பொழுது நண்பர்களையோ சகோதர சகோதரிகளையோ உறவினர்களையோ செல்வம் அழைத்து அண்டை வீட்டாரையோ அழைக்க வேண்டாம். அவ்வாறு அழைத்தால் அவர்களும் உம்மை திரும்ப அழைக்கலாம், அப்பொழுது அதுவே உமக்கு கைமாறாகிவிடும். மாறாக நீர் விருந்து அளிக்கும் பொழுது ஏழைகளையும் உடல் ஊனமுற்றோரையும் கால் ஊனமுற்றோரையும் பார்வையற்றோரையும் அழையும். அப்போது நீர் பேர் பெற்றவராவீர், ஏனென்றால் உமக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நேர்மையாளர்கள் உயிர் சொல்லும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஸோ நமக்கு இதில் உள்ளது நமக்கு புரிஞ்சிடுச்சு. இவ பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது நேர்மையாளர்கள் உயிர் சொல்லும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும் என்று சொல்கிறார். இப்ப இந்த நேர்மையாளர்கள் என்பவர் யார்?
ஆண்டவர் அதில் ஒரு பொடி வச்சிருக்கிறாரு. நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது உமக்கு கைமாறு கிடைக்கும். அப்போ மற்றவர்கள் உயிர்த்தெழுவது இல்லையா? மற்றவர்கள் உயிர்த்தெழும் பொழுது என்ன கிடைக்கும்? நரகம் கிடைக்கும். அதான் கடைசி உயிர்த்தெழுதல். இரண்டாம் சாவுக்காக உயிர்த்தெழுவது. அது 1000 ஆண்டு அரசாட்சிக்கு பிறகு நடுதீர்வை, பொது தீர்வை. இதில் தான் எல்லோரும் உயிர்த்தெழுவார்கள். இப்ப கிறிஸ்துவில் உயிர்த்தெழுபவர்கள் என்பவர் யார்? நேர்மையாளர்கள். இந்த நேர்மையாளர்களுக்கு தேவை என்ன? தாழ்ச்சி. இங்கே இருக்கிற பிரைடு யாருக்கு ஒருவர் இருக்கிறதோ அவர்கள் நேர்மையாளர்கள் அல்ல. அவர்களால் இறந்தவுடன் உயிர்த்தெழ முடியாது. அவர்கள் கடைசி நாட்களில் தான் உயிர்த்தெழுவார்கள். ஒருவேளை நமக்கு நிறைய பேருக்கு தெரியுது போல இருக்கு, இவன் உயிர்த்தெழ மாட்டான், இவன் செய்ய மாட்டான் அப்படின்றதுனால தான் நம்ம நிறைய பேர் அவர்கள் இந்த ஆராய்ச்சியெல்லாம் போட்டு அவர்கள் உம்முடைய மோட்ச பெரும்பத்தை அடைய என்று பூசைக்கு காசு கொடுக்கறதெல்லாம் பார்க்கிறோம். நம்மளே சர்டிஃபை பண்றோமா? அவங்கெல்லாம் உடனே உயிர்த்தெழ மாட்டார்கள். அவர் நேர்மையாளர்கள் அல்ல. ஆண்டவரே எப்படியாவது 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 எப்படியாதுன்னா நீ காசு கொடுத்தோன்னா ஒரு உயிர்த்தெழணுமா? அப்போ இயேசுவின் ரத்தத்திற்கு என்ன மரியாதை இருக்கிறது? இயேசுவின் ரத்தம் தான் ஒருவரை உயிர்த்தெழ செய்கிறது. இயேசுவிடம் தஞ்சமடைகிறவன் நீ நிறைவு பெற வேண்டும் என்றால் இயேசுதான். அப்ப அந்த இயேசுவிட்ட தஞ்சமடைகிறவர்கள் நேர்மையாளர்களாக மாற முடியும். அப்ப அந்த நேர்மை எப்படி வருகிறது? கர்வத்தை களைவதன் மூலமாக தாழ்ச்சியும் நேர்மையும் உண்டாகிறது. கர்வத்தை வைத்துக் கொண்டிருப்பவர்களால் எல்லாவற்றையும் கடைபிடித்தாலும் அவர்களுக்கு நேர்மை வராது, நாகரிகம் வராது. ஆகவே ஒருவேளை நாம் நினைத்து கொண்டிருக்கலாம், நாம் திருடுவதில்லை, நாம் கொள்ளையிடுவதில்லை, பிட் பாக்கெட் அடிப்பதில்லை, நாம் வேற எந்த பெரிய காரியங்களையும் செய்வதில்லை, நாம் நல்லவர்கள் என்ற நினைப்பு நமக்கு பெரும்பாலும் இருக்கிறது. உண்மைதானே? அப்படி இருக்கிறது. நான் யாருடைய வம்பு தும்புக்கும் போகிறதில்லை, பெரிய கெட்ட வார்த்தைகள் பேசுவதில்லை, நான் நேர்மையாளன் என்று நினைக்கிறோம். அதைத்தான் பரிசேயத்தனம் என்று சொல்கிறது வேதாகமம். அதைத்தான் பரிசேயத்தனம் என்று சொல்கிறது. ஆகவே இந்த நேர்மையாளனுக்கு இவன் நேர்மையாளர்களுடைய காரியத்தில் இவன் சேர முடியுமா? இங்கே நேர்மையாளர்கள் உயிர்ச்செழும் பொழுது அவன் சேர முடியுமா? முடியாது என்று சொல்கிறது வேதாகமம். அதான் கிறிஸ்து என்று சொல்கிறார். யார் ஏன் இதற்கு முன்னால் இந்த சம்பவத்தை வைக்கிறார்? சாப்பாட்டு பிரச்சனையை வைக்கிறார். சாப்பாட்டு பிரச்சனை. இந்த சாப்பாட்டுக்கு முண்டி அடிப்பது என்பது என்னது? பிறனுக்கு சேர்ந்து விடக்கூடாது, எனக்கு முதலில் வேண்டும் என்று நினைப்பது. இந்த உலகம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பந்திக்கு முந்து படைக்கு பிந்து. ஏன்? முதல்ல போனா உனக்கு இப்ப அசிங்கமா பேசுறோம்ல, பீஸ் போடு, அது கிடைக்கும். பீஸ் கிடைக்கும்ல, அசிங்கம் பீஸ். அப்படியே கண்ணெல்லாம் இப்படி விரிஞ்சு வாயெல்லாம் எங்கெங்கேயோ போகுது நிறைய பேர் சாப்பிடும் பொழுது. நாய்கள் இந்த பிளேட்ல இருக்கிறத சாப்பிட்றதை போல பந்தியில் அமர்ந்திருப்பவர்கள் நிறைய பேர் சாப்பிட்றது நம்மால் பார்க்க முடிகிறது. நாகரிகமற்ற முறையில் சிதறுகிறது, வெறி சாப்பிடுகிறதை பார்க்க ஆண்டவர் என்று அதை பற்றி தான் பேசுகிறார். பிறனுக்கு, அதாவது கடைசி பந்திக்கு போயிட்டா நமக்கு எதுவும் கிடைக்காது. ஆகவே முதல் பந்தியிலே போய் அமர வேண்டும். முண்டி அடிப்பது, அந்த சாப்பாட்டுக்கு கல்யாணங்களுக்கு சென்று முண்டி அடிப்பது, பெரிய நகை, படோபகார உடை, பெரிய கோட் ஷூட்டு, பெரிய கலர் கலரா பாசிட்டிவ் வேர் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் போட்டுட்டு அந்த சாப்பாட்டுக்கு போய் பிச்சைக்காரர்கள் முந்தி அடிப்பதை விட அசிங்கமான முறையில் முண்டி அடிப்பது. இதெல்லாம் செய்கிறோமா? இதெல்லாம் கிறிஸ்தவ நாகரிகம் அல்ல, கிறிஸ்தவ நாகரிகம் அல்ல. பல பேர் உள்ளே சாப்பாடு நடக்கிறது, அவர்கள் கதவை பூட்டி வைத்திருக்கிறார்கள், வெளியே எல்லாரும் கும்பலாக காத்து கொண்டு இருக்கிறார்கள். திறந்தவுடன் ஓடுவது, பிச்சைக்காரர்கள் ஓடுவதை போல ஓடுவது. வெட்கமாக இல்லை? ஆஃப்டர் ஆல் ஒரு பிரியாணி. உன்னுடைய மாண்பையை இழந்து போகிறாய, வெட்கமாக இல்லையா? அசிங்கமாக இல்லையா? ஆண்டவர் என்று அதைத்தான் பேசுகிறார். கிறிஸ்தவன் மாண்போடு இருக்க தெரியணும். தன்னை தன் சாயல், கடவுள் தன் சாயலாக நம்மை படைத்திருக்கிறார். மாண்பு மிக்கவர், உலகுக்கெல்லாம் படியளக்கிறவர், அவருடைய மகன் நீ. அந்த பேரரசரின், அந்த அரசர்க்கெல்லாம் அரசரின் மகன் நீ. ஒரு சாப்பாட்டுக்கு எப்படி முண்டியடித்து ஓடுகிறாய்? அசிங்கமாக ஒருவர் சாப்பிடும்போது பின்னால் போய் நிற்கிறாயே, அசிங்கமாக இல்லை? அவனை சாப்பிடக்கூட முடிகிறது. அவன் அடுத்தது பாயாசம் வாங்கலாமா, இல்லாட்டி இவன் நம்மளை சேர்லேருந்து தள்ளி விட்டுருவானான்னு பார்க்குற அளவுக்கு அவனை பிடிச்சி இப்படி அப்பப்போ ஷேக் பண்ணி எவ்வளோ அசிங்கம் செய்கிறோம் நாம். ஆனால் நாம் கிறிஸ்தவர்கள் மாண்பல்ல, நமக்கு இல்லை,
செப்போனியாஸ் 2:3 சொல்லுது, கட்டளைகளை சரிவர கடைபிடிப்பவர்களே, நீங்க என்ன ரொம்ப அசிங்கமா பாருங்க, ஆண்டவரின் கட்டளைகளை கடைபிடிப்பவர்களே மனத்தாழ்மையை தேடுங்கள், பண்பு கட்ட இனமே பகுத்தறிவோடு நடந்து கொள். நான் சொல்லல, செப்போனியாஸ் 2:3. பண்பு கட்ட இனமே பகுத்தறிவோடு நடந்து கொள். நற்செய்தி அதுதான் சொல்லுது. அப்ப என்ன பண்பு? தாழ்ச்சியற்ற, பிறர் அன்பற்ற இந்த தன்மைகளை நாம் கடைந்து விட்டு நாகரிகமுள்ள, மனித மாண்புள்ள, கிறிஸ்துவின் சாயலை அணிந்தவர்களாக, மற்றவர்களுக்காக வாழ்பவர்களாக, அதுதான் கிறிஸ்தவ வாழ்வு என்று சொல்லு. இவர்கள் தான் நேர்மையாளர்கள், இவர்கள் தான் இறப்பின் பொழுதே உடனே உயிர்ப்பவர்கள். மற்றவரெல்லாம் உடனே உயிர்க்க முடியாது, கடைசி காலத்திற்காக அவர்கள் தூங்கிக் கொண்டிருப்பார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் நம் மனம் திரும்பத்தான் இந்த வாசகம் நம்மை அழைக்கிறது. ரைட், நம்ம பார்க்கலாம். இன்றைய முதல் வாசகம் என்ன நம்மிடம் பேசுகிறது என்று. சிராக்காகவும் அதிகாரம் 3 வசனங்கள் 17, 18, 20, 28 29. குழந்தாய், நீ செய்வது அனைத்தையும் பணிவோடு செய், அவ்வாறாயின் கடவுளுக்கு உகந்தோர் உனக்கு அன்பு காட்டுவர். யார் அன்பு காட்டுவார் பணிவுக்கு? இந்த உலகம் பணிபவர்களை குட்டும், குனிய குட்டும். ஆனால் உன் பணிவுக்கு யார் உண்மையில் அன்பு காட்டுவார்? கடவுளுக்கு உகந்தோர். அவங்க யாரு? ஏற்கனவே அவங்க நேர்மையாளர்களாக இருப்பாங்க. அந்த நேர்மையாளர்கள் இவர்களை புரிந்து கொள்வார்கள், அவர்கள் உனக்கு அன்பு காட்டுவார்கள். பாருங்க, நீ பெரியவனாய் இருக்கும் அளவுக்கு பணிந்து நட, அப்போது ஆண்டவர் முன்னிலையில் உனக்கு பரிவு கிட்டும். என்ன அர்த்தம் இதுக்கு? நீ கர்வம் கொள்ளாமல் இரு என்ற அர்த்தம். பெரியவனாக ஆக, அதாவது பதவிகள் கிடைக்க கிடைக்க, பணம் பெருக பெருக கர்வம் பெருகி கொண்டே இருக்கும் பாருங்க. ஆனால் இங்கே பணிவை அவர் கொண்டு வருகிறார். தாழ்ச்சியை நீ பெறாவிட்டால், ஆண்டவர் சொல்றாரு, கடவுளிடம் உனக்கு பரிவு கிட்டாமல் போய்விடும். இல்லாவிட்டால் கடவுளின் பரிவு யாருக்கு கிட்டியது? வெளியே நின்ற ஆயக்காரனுக்கு கிட்டியது. அவன் பெரிய பணக்காரன், அவன் வரி தண்டுபவன் அல்ல, வரி தண்டுபவன், நிறைய காசு, ஊர்ல உள்ள அத்தனை பேர்ட்ட காசு பிடிங்கி காசு சேர்த்து வச்சிருக்கிறவன். ஆனா அவன் தன்னை தாழ்த்தி கொண்டான். நான் பாவி, ஆண்டவர் என் மேல் இரக்கமாயிரும், எனக்கு எப்படியாவது வெளியே வர்றதுக்கு எனக்கு வழி கொடுங்கப்பா, என் பாவத்தை மன்னிங்கப்பா அப்படின்ட்டு. நான் உள்ள வர முடியாதுப்பா, உங்களுடைய பரிசுத்தத்துக்கு முன்னால நான் ஒரு தூரமா நிற்க வேண்டியவனப்பா. பாருங்க, இதுதான் சொல்றாரு, நீ பெரியவனாக ஆக நீ பணிந்து நட. ஆண்டவரின் ஆற்றல் பெரிது, ஆயினும் தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார். உயர்ந்தோரால் அல்ல, தாழ்ந்தோரால், தாழ்ச்சியுடையோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார் என்று சொல்கிறார். அப்போ இன்று நாம் கடவுளை மாட்சிமைப்படுத்துகிறேன், கடவுளுடைய பெயரை நான் விளம்பரப்படுத்துகிறேன், கடவுளுடைய நற்செய்தி அறிவிக்கிறேன், கடவுளுக்காக நான் இங்கே இப்படி செய்கிறேன் அப்படி செய்கிறேன், அங்கே போய் ஜெபம் செய்கிறேன், கடவுளுக்காக நான் சமூக சேவை செய்கிறேன், கடவுளின் பெயரில் நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன், இப்படி சொல்லுகிற பல பேரை நாம் பார்க்கிறோம். நாமும் அதில் ஒருவராக இருக்கலாம். பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, தாழ்ச்சி உன்னிடம் இல்லை என்றால் உன்னுடைய காரியங்களில் எந்த நன்மையும் விளையாது. அதாவது ஒரு பணக்காரன் இறந்தால் அவனுடைய பணம் பல பேருக்கு போய் சேரும். அந்த வகையில் உன்னுடைய காரியங்கள் அனைத்தும் மற்றவர்களுக்கு உபயோகமாகும். கடவுள் முன் உனக்கு பரிவு கிடைக்காது, இரக்கம் கிடைக்காது. கடவுள் முன் நீ நிறைவடைந்தவனாக இருக்க முடியாது, நேர்மையாளனாக நீ உயிர்க்க முடியாது. ஏன் சாமி? ஏன்னா அவர் சொல்றாரு, தாழ்ந்தோரால் ஆண்டவர் மாட்சி பெறுகிறார் என்று சொல்கிறார். ஆண்டவருடைய மாட்சியை தாழ்ந்தோரால் நடக்கும். நிறைய பேர் இந்த மாதிரி கடவுளுடைய காரியங்களை செய்கிறதை பார்க்கிறோம். சபையை நடத்துபவர்கள், சபையை முன்னின்று நடத்துபவர்கள், சபையில பெரிய ஆட்களாய் இருப்பவர்கள், அப்புறம் பெரிய பிரசங்கிகள், போதகர்கள், குருமார்கள் என்றெல்லாம் சொல்லுகிறோம், வேதியர்கள் என்று சொல்லுகிறோம். நாம் இந்த இவங்க யாரு, பாஸ்டர்ஸ் என்று சொல்லுகிறோம். இப்படி பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் நிறைய பார்க்கிறோம். எல்லோரும் மோசமானவர்களா? இல்லை. தாழ்ச்சியுடையோர் அவர்கள் கடவுளுடைய இரக்கத்தை பெற்று அவர்கள் கடவுளுடைய மாண்பினை மற்றவர்களுக்கு சொல்லுபவர்கள். ஆனால் அங்கே பெரும்பாலானோர் தாழ்ச்சி இல்லாமல் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம், ப்ரைடோட இருக்கிறதை பார்க்கிறோம். பீட்டர் ரொம்ப அழகாக சொல்வார்ல, இப்படிப்பட்டவர்கள் சபை நடக்கும் பொழுது என்ன செய்ய வேண்டும்? சபையினர் கூடுவதற்கு முன்பே போய் அவர்கள் காத்திருக்க வேண்டும். படிச்சிருக்கிறீர்களா? சபை கூடுவதற்கு முன்பே அவர்கள் எல்லோருக்கும் முன்பாக அங்க போய் பிரசன்ட் ஆகணும்னு சொல்றார். இவ்வளவு அழகா சொல்லி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு பார்க்கிறோமா? அப்படி எவர் ஒருவர் செய்யவில்லையோ அந்த சபை உருப்படாமல் போய்விடும். அங்கே கர்வம் குடிகொண்டிருக்கும். அந்த சபையிலே கர்வம் அனைத்து பாவங்களின் பிறப்பிடமாக இருக்கிறது. கரெக்ட் தானே? நம்ம பார்க்கிறோம், அந்த கர்வம் அனைத்து பாவங்களின் பிறப்பிடம். பாருங்க, பாவமே செய்ய முடியாத ஒரு இடத்துல தான் ஆதாமும் ஏவாளும் இருந்தார்கள். 3ஆம் மனிதன் இல்லை புரணி பேச.
சண்டையிட வேறு ஒரு மனிதர் இல்லை, குறை காண வேறொரு மனிதர் இல்லை, இருவர் மட்டுமே இருந்தார்கள். ஆனால் பாருங்க, அங்கேதான் பாவமே உதயமாச்சு என்று நம்ம பார்க்கிறோம். ஏன் எல்லா பழத்தையும் சாப்பிடலாம், அது ஒண்ணு மட்டும் ஏன் அதை நான் சாப்பிடணும், அதை சாப்பிட்ட தெய்வங்கள் நானும் தெய்வமாகணும் என்று நினைக்கிற அந்த உயர்வு மனப்பான்மை, அது என்ன நானும் ஆகணும் அவரை மாதிரி, பிசாசு அதைத்தான் நினைத்தான் என்று பார்க்கிறோம். நானும் உமக்கேற்ற அந்த புகழ்ச்சி எனக்கும் கிடைக்கணும், உம்முடைய காரியத்தை நான் தான் உன் பெயரால் நான் பூமியில போய் செஞ்சுட்டு வரேன் மக்களிடத்திலே, ஆனால் இந்த எல்லாரும் உண்மைதான் புகழ்கிறார்கள், என்னை புகழவில்லை. ஆகவே நான் எனக்கு அந்த புகழ்ச்சி எனக்கு கிடைக்க வேண்டும், உமக்கு நிகராக நான் அரியணை போடுவேன் என்று சொன்னான். போட்டானா? போட்டான். இன்று பார்க்கிறோம், பெரிய பெரிய அரியணைகள் போட்டு எல்லோரும் கடவுள் பெயரால் உட்கார்ந்து கடவுளுக்கு சேர வேண்டிய மாட்சிமையை தனக்கு வாங்கிக் கொள்கிற பல பெரியவர்களை பார்க்கிறோமே, பல பேரை பார்க்கிறோமே. பெரிய பெரிய சபை தலைவர்கள், பெரிய பெரிய நிறுவனங்களை இன்ஸ்டிடியூஷன் வைத்துக் கொண்டிருக்கிற பெரிய எல்லோரும் கடவுள் பெயரை உபயோகித்து அவர்கள் தன்னுடைய மாட்சிமையை தேடிக் கொள்கிறதை பார்க்கிறோம். கடவுளுக்கு காணிக்கை என்று சொல்லி தனக்கு அதை எடுத்துக்கொள்கிறதை பார்க்கிறோம். பிசாசு அதைத்தானே அதைத்தானே அங்கே கடவுளிடம் சொல்லிவிட்டு வந்தான், அழகாக செய்து கொண்டிருக்கிறான். கரெக்ட் தானே? அப்படித்தான் செய்து கொண்டிருக்கிறான். ரொம்ப அழகாக அவன் அதை மாற்றி போட்டான். இந்த 2ஆம் வாசகத்தில் படிக்கும்போது அது புரியும், எவ்வளவு அழகாக அவன் தந்திரமாக அதை செய்தான் என்று பார்க்கிறோம் இல்லையா? அவன் கடவுளின் பரிசுத்த ஒளியை அந்த ஆடையை போர்த்தியவனாக தான் மக்களிடம் வருவான், பரிசுத்தத்தை நான் போதிப்பவன் போல இருப்பான். ஆனால் பாருங்க, அவனிடமிருந்து அசுத்தம் வெளிப்படும், அங்கே நிறைவு உண்டாகாது, நேர்மை உண்டாகாது, அங்கே மேட்டிமை உண்டாகும், அங்கே தலைகர்வம் தான் உண்டாகும், தாட்சி அங்கே உண்டாக வழியில்லை என்று பார்க்கிறோம். இப்படித்தான் இன்று பல சபைகள் இருக்கிறதே பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் அத்தகைய சபை விலைகளுக்கு போகிறோமா பார்க்கிறோம். பவுல் பேதுரு சொன்னதை போல நம்ம இந்த சபையை ஒருவேளை நாம் நடத்துகிறவரா, இல்லாவிட்டால் நம்மை நடத்துகிறவர்களா, அவர்கள் யாராவது முன்னாலே வந்து காத்திருந்து மக்களுக்காக எங்கேயாவது நடக்கிறதா பார்க்கிறோம். எல்லோரும் வந்துட்டாங்களா, ஃபோன் பண்ணு வரேன், எல்லாரும் வந்தாச்சா, கடைசியில நான் வருவேன். அப்ப நான் வரும்போது எல்லோரும் எழுந்திருப்பார்கள், நான் வரும்பொழுது எல்லோரும் என்னை வரவேற்பார்கள். நிறைய சபை தலைவர்களை பார்க்கிறோம், பெரிய ஆயர்களையும் பெரிய பெரிய ஆட்களை எல்லாம் பார்க்கலாம். எல்லோரும் கூடி நின்று அவரை அப்படியே வரவேற்று மாலை போட்டு அவருக்கு பொன்னாடை போர்த்தி அவருக்கு டான்ஸ் ஆடி அவரை கூட்டிக் கொண்டு அந்த மேடையிலே கொண்டு உட்கார வைத்து மண்ணாங்கட்டி உன்னால் எதுவுமே செய்ய முடியாது. ஆண்டவர் அதை தான் சொல்கிறார் இல்லையா? இப்படிப்பட்டவர்களிடமிருந்து இறை வார்த்தை அது மனிதருடைய இதயங்களில் எழுதப்படாது. அது அவர்கள் சொற்பொழிவாற்றி விட்டு போவார்கள், புரோட்டோகால் செய்து விட்டு போவார்கள். அங்கே பெரிய பிரசங்கம் உண்டாகும், பெரிய காரியம் உண்டாகும், நன்மை உண்டாகாது. ஆனால் அதைத்தான் சொல்லுகிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, இருமாப்பு கொண்டோரின் நோய்க்கு மருந்து இல்லை, ஏனெனில் தீமை அவர்களுள் வேரூன்றி விட்டது. நுண்ணறிவாளர் உவமைகளை புரிந்து கொள்வர், ஞானிகள் கேட்டறியும் ஆற்றல் மிக்கவர்கள். யாரு நுண்ணறிவாளர், யாரு ஞானிகள்? தாழ்ச்சியுடையோர், ஆண்டவரின் முன் தாழ்ச்சியுடையோர். அந்த தாழ்ச்சியை மக்களிடமும் காண்பிப்பவர்கள். அவர்களுக்குத்தான் ஆண்டவர் பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். நான் நிறைய படிக்கிறேன், அதை படிக்கிறேன், இதை படிக்கிறேன், பெருசா புரிய மாட்டேங்குதுன்னா கர்வம் தடையாக இருக்கிறது, அவ்வளவுதான். கடவுள் முன் நீ தாழ்ச்சியுடையவராக இல்லை, உன்னுடைய மனைவி முன், உன்னுடைய கணவன் முன் நீ தாழ்ச்சியுடையவனாக இல்லை, உன்னுடைய பெரியவர்கள் முன் தாழ்ச்சியுடையவனாக இல்லை. பெரியவர் இடத்தை நீ எடுத்துக்கொள்கிறவனாக இருந்தால் உன்னிடம் எப்படி கடவுள் செயலாற்றுவார்? முடியாது, செய்ய முடியாது. ஆனால் இங்கு ஆண்டவர் சொல்கிற முக்கியமான காரியம் என்ன? பெருமையுடையோருக்கு, இருமாப்புடையோருக்கு அந்த நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்கிற காரியத்தை பார்க்கிறோம். கிறிஸ்து அந்த மருந்தை நமக்கு கொண்டு வந்தார், மன்னிப்பு என்ற அந்த மருந்தை கொண்டு வந்தார். அப்போ தன்னுடைய அகம்பாவத்தை உணர்கிறவன் தாட்சியோடு கடவுள் முன் நிற்கும் பொழுது அவருடைய இரக்கத்தையும் அவருடைய அன்பையும் ருசித்து பார்க்கிற அந்த தன்மைக்குள் வரும் பொழுது அவன் அந்த மருந்தை பெறுவான், அந்த மருந்தை பெறுவான் இல்லையா? பார்க்கிறோமே, 2ஆம் வசனத்தை பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 12 வசனங்கள் 18, 19, 22, 24. நீங்கள் வந்து சேர்ந்திருப்பது தொட்டுணரக்கூடிய தீப்பற்றி எறிகிற இருள் சூழ்ந்த மந்தாரமான சுழல் காற்று வீசுகின்ற சீனாய் மலை அல்ல. அங்கே எக்காலம் முழங்கிற்று, பேசும் குரல் ஒன்று கேட்டது. அக்குரலை கேட்டவர்கள் அதற்கு மேல் தங்களோடு அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார்கள். அவ்வளவு பிரம்மாண்டமான குரல். 6 லட்சம் பேர் நின்று கொண்டிருக்கிறார்கள் கீழே, பெரியவர்கள் மட்டும், இளைஞர்கள், இளங்குமரிகள், அப்படி பார்த்தா சிறுவர்கள், அது பெரும் லட்சக்கணக்கில். ஆனால் அனைவரும் கேட்கும்படியாக கடவுள் 10 கட்டளையை கொடுத்தார். அதுதான் பவுல் இங்கே சொல்லித்தார். சீனாய் மலை மேல்
அப்புறம் தனியா மோயிசனை கூப்பிட்டு பொறித்து கொடுத்தார், அது வேறு. ஆனால் முதலில் அனைவரும் கேட்கும்படியாக அனைவரும் அதை கேட்டார்கள், பயந்து நடுங்கினார்கள். அந்த குரல் என்ன பயங்கரத்துக்குரிய குரலாக இருந்தது. அங்கே அந்த குரல் மைக்கில் பேசிச்சு, அங்கே பெரிய ஆம்பிளிஃபயர், நிறைய ஸ்பீக்கர்ஸ் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அது கடவுளுடைய குரல். அத்தனை லட்சம் பேரும் கேட்டு அவர்கள் அந்த குரலை காதை பொத்திக்கும். பாருங்க, அதற்கு மேல் தங்களோட அது ஒரு வார்த்தை கூட பேச வேண்டாம் என்று கேட்டுக்கொள்ளும் அளவுக்கு அந்த குரல் இருந்தது. அவ்வளவு பிரம்மாண்டத்திற்குரிய கடவுள் என்ன ஆயிடுச்சு? இப்போ நீங்கள் வந்து சேர்ந்திருக்கும் சீயோன் மலை, வாழும் கடவுளின் நகர், விண்ணக எருசலேம், அதனை பல்லாயிரக்கணக்கான வானதூதர்கள் சூழ்ந்துள்ளனர். விண்ணகத்தில் பெயர் எழுதப்பட்டுள்ள தலை பெயரானவர்களின் திருச்சபை விழா கூட்டம் என அங்கே கூடியுள்ளது. நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து, நிறைவு எங்க கிடைக்கும்? கிறிஸ்துவில் கிடைக்கும். கிறிஸ்து தான் நிறைவு. பின் சொல்ல வேண்டும், நான் என்ன செய்ய வேணும்? கட்டளை எல்லாம் கடைபிடி. எல்லாத்தையும் கடைபிடிக்கிறேன், எல்லாத்தையும் கடைபிடிச்சேன். வெரி குட். அழகா அவனை பார்த்து ஒரு ஸ்மைல் கிறிஸ்து கொடுத்தார். சரி, நீ நிறைவு பெற வேண்டும் என்றால் எல்லாவற்றையும் விட்டு என்னை பின்சல் என்று சொன்னார். ஆகவே நிறைவு கிறிஸ்துவில். இங்க என்ன சொல்கிறது? நிறைவு பெற்ற நேர்மையாளர்களோடு சேர்ந்து அனைவருக்கும் நடுவரான கடவுள் முன்னிலையிலும் புதியதோர் உடன்படிக்கையின் இணைப்பாளராகிய இயேசுவின் முன்னிலையிலும் நிற்கிறீர்கள். சீனாயின் மலையில, அந்த பிரம்மாண்டத்துல, அந்த பயந்த நிலையில நீங்க இல்ல, வேணான்னு சொன்னீங்களே அந்த குரல், ஐயோ அந்த பயங்கரத்துக்குரிய, இப்போ இங்க நிக்கிறீங்க. இங்க யார் வந்துட்டா? இணைப்பாளர் வந்துட்டார், இயேசு வந்துட்டாரு. இந்த இயேசு எப்படி வந்திருக்கிறாரு? தன்னை தாழ்த்தி மனித நாக தாழ்த்தி மனிதனிடமே அடிவாங்க காரி உமிழும்படி தன் முகத்தை காண்பிக்கும் அளவுக்கு தன்னை தாழ்த்திய இயேசுவின் முன்னால் நீங்கள் வந்திருக்கிறீங்க. வழியில ஏதோ பேசிட்டு வந்தீங்களே, என்ன பேசிட்டு வந்தீங்க? இயேசு கிறிஸ்து கேட்கிறார் அப்போஸ்தலர்களிடம். வீட்டுக்கு வந்த உடனே யாரும் எதுவும் சொல்ல, பயந்துட்டாங்க. ஐயோ நம்ம பேசின தப்பு, இவர் ஏதோ கேட்கிறார், வேணாம்ப்பா அப்படின்னு. சொல்லுவா சொன்ன, நாங்கள் உங்களில் யார் பெரியவன் என்று நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்தீங்க, அப்படித்தானே? ஆமா ஆண்டவரே. அப்போ அவர் திட்டினார பார்க்கறோம்ல. குழந்தை அழைத்து, என் பெயரால் எவன் ஒருவன் இந்த குழந்தைத்தனத்தை ஏற்றுக்கொள்கிறானோ, இந்த சிறுபிள்ளைத்தனத்தை ஏற்றுக்கொள்ள, இந்த தாட்சியை ஏற்றுக்கொள்கிறானோ அப்படின்னு சொன்னாரு பாருங்க. இதுதான் கிறிஸ்து கற்றுக் கொடுத்தார். நான் உங்களை ஊழியன் என்றேன். ஆனால் தன்னை தாழ்த்தின விதத்தை பாருங்க. நான் உங்களுக்கு ஊழியனாகவே மாறி இருக்கிறேன். நான் உங்களிடம் ஊழியம் செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்ற இயேசு கிறிஸ்து பார்க்கிறோம். வா, தாழ்ச்சி என்ன? பெரியவன் யாருன்னா டிஸ்கஸ் பண்றீங்க, உட்கார், எல்லாம் லைனா உட்கார், எடு தண்ணி எடு, கொடு, காலை நீட்டு, உன் காலை நான் கழுகுறேன். நான் உங்கள் வேதியன், நான் உங்கள் போதகன், உங்கள் ரபி, உங்களுடைய மீட்பன், கடவுளுடைய மகன் என்பதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்கள். காலை காட்டு, நான் கழுகிறேன். இதுதான் கிறிஸ்து. இந்த கிறிஸ்து தான் இணைப்பாளராக வந்திருக்கிறார். இந்த கிறிஸ்து தான் உன்னை கடவுளிடம் இணைப்பார் என்றால், நீ கர்வத்தோடும் நீ எல்லா கட்டளையும் கடைபிடிக்கிறேன், நான் எந்த பெரிய பாவம் செய்யறதில்லை, நான் பெரிய பெரிய உத்தமன் என்று சொல்கிற எண்ணத்தோடும் இருக்கிறவன் இங்கே இந்த கூட்டத்தில் சேர முடியுமா? நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது என்று சொல்கிற அந்த வாசகத்தை நாம் பார்த்தோம். நேர்மையாளர்கள் உயிர்த்தெழும் பொழுது நீயும் அந்த கூட்டத்தில் எப்படி முடியுமா? அப்போ இந்த நேர்மையும் தாட்சியும் எங்கே உண்டாகிறது? இந்த கர்வத்தை களையும் பொழுது தான் உண்டாகிறது. அது தனியா வராது. இதை களைந்தால் அது வரும். இது களைந்தால் அது வரும். பிசாசு அந்த கர்வத்தில் தான் இருந்தான். ஆகவே தான் அவன் அப்படியே ஒரு கர்வத்தை அவன் அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணான் பாருங்க. டிரான்ஸ்ஃபர் பண்ணா யாருக்கு? ஏவாளுக்கு. ஏவாள் அப்படியே அதை ஆதாமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணா பாருங்க. இப்படித்தான் அது வந்தது. ஆகவே பாவங்களின் பிறப்பிடமாக அது மாறிற்று. அந்த பாவம் என்ன செய்தது? உடனே பழிபோடும் பாவத்தை அடுத்தது பிறப்பித்தது. நீர் தான், அந்த பாம்பு தான், நீர் கொடுத்த ஏவாள் தான் என்றப்பா. இப்படி படிப்படியாக பாவங்கள் அப்படியே பாவத்தின் ஊற்றாக இந்த கர்வம் இருக்கிறதை பார்க்கிறோம். பிறர் அன்பின்மை, பிறரை மதிக்காத தன்மை, எனக்கு என்று சொல்கிற அந்த தன்மை, இதைத்தான் நம்ம பார்க்கிறோம். ஆகவே இன்றைய காலகட்டத்திலே உண்மையிலே நாம் இந்த நேரங்களில் நாம் பார்க்க வேண்டியது, பிசாசு இதைத்தான் கற்றுக் கொடுத்தான்.
இப்பேற்பட்ட பயங்கரத்துக்குரிய மலைகளின் கீழ், சீனாயின் கீழ் நின்று கொண்டிருந்தவர்களுக்கு இப்பொழுது கிறிஸ்துவை பார்க்கின்ற இந்த ஒரு காரியம் கிடைத்திருக்கிறதே. ஆனால் பாருங்க, பிசாசை கற்றுக் கொடுத்தது என்ன, அவர்கள் அது செய்தது என்ன? இவ்வளவு பயங்கரத்தையும் பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள் காலப்போக்கில்? எங்களுக்கு மோயிசன், கொஞ்சம் நீ போய் கேட்டுட்டு வந்துருப்பா, இனிமே நீ எனக்கு இந்த குரல் வேண்டாம் என்று சொன்னார். நீ போய் கேட்டுட்டு வா, நீ சொல்லு அவர் என்ன சொல்றாருன்ட்டு. இப்படி சொன்னவர்கள் அவர் போய் கேட்டுட்டு வந்தா, ஐயோ ஓ முகத்தையும் பார்க்க முடியல, மூடு, திரை போட்டு மூடு, கடவுளின் பரிசுத்தம் உன்னில் பிரதிபலிக்கிறது, எங்களால் காண முடியவில்லை, திரை போட்டு மூடு என்று அவர் திரை போட்டு மூட வேண்டிய சூழ்நிலை வந்ததை பார்க்கிறோம். இவ்வளவற்றையும் பார்த்தவர்கள் என்ன சொன்னார்கள்? எங்களுக்கு தொட்டு உணரக்கூடிய விதத்திலே ஒரு தெய்வம் வேண்டும், நாங்கள் தொட்டு உணரணும். இந்த பிரம்மாண்டத்துல நாங்க நினைக்கிற தெய்வம் எங்க முன்னால நாங்க தொடும்படியா எங்களுக்கு வேணும். அதுதான் அவர்கள் செய்து கொண்டார். ஆகவே அவர்கள் பாகாலை செய்தார்கள், அந்த அந்த கண்ணுக்குட்டியை செய்தார்கள், எல்லாம் இதுதான் எங்களை வழி நடத்தியது என்று சொன்னார்கள். பிசாசுடைய வேலையை பார்த்தீர்களா? பிசாசு இந்த தெய்வங்களில், இந்த உருவங்களில் எல்லாம் புகுந்து கொண்டு மனிதர்களுடைய அந்த வணக்கத்தை அவன் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். அதுதான் பிசாசுடைய ப்ராமிஸ். கடவுள் அதைத்தான் சொன்னார், இந்த உலகத்தின் அதிபதி அவன்தான் என்று சொன்னார். ஆகவே சிலை வழிபாடுகளின் அதிபதி அவன்தான். அவன்தான் இந்த உருவங்களை எல்லாம் செய்கிறான், அவனுடைய ஏற்பாடு தான் இதெல்லாம். ஆகவே அவன் சொல்லுகிறது என்ன? நாம் தொட்டு உணரக்கூடிய, நான் டேபிள்ல வச்சுக்கணும்பா, கடவுள் என்ன என் டேபிள்ல இருக்கணும், சின்னதா ஒரு சொரூபம் போதும், நான் நினைச்சா தொடுவேன், நான் நினைச்சா கண்டுப்பேன், இல்லாவிட்டால் நான் அந்த ஓரமா வச்சிடுவேன், அது மேல தூசி படிஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை, அதை நான் தொடக்க கூட மாட்டேன், நான் அப்படிதான் நிராகரிப்பேன். கடவுளுடைய உருவத்தை செய்து அங்கே வைத்து அவரை நான் அவமதிப்பேன். இதுதான் பிசாசுடைய நோக்கம். மனிதனை அவன் இப்படித்தான் செய்கிறான், ஏவாளை இப்படித்தான் அவன் திருப்பினான் என்று பார்க்கிறோம். ஆகவே இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமான கடவுளை கூட சின்னதாக 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 செய்து நாம் அதை அப்படி தொட்டி இப்படி முத்தி, சில நேரம் அப்படி தட்டி விட்டு, சில நேரம் இங்கிருந்து தூக்கி அங்க வச்சு, அங்கிருந்து தூக்கி இங்க வச்சு, ஒன்னொன்னா அடுக்கி வச்சு, அதுகிட்ட நேரம் இருந்தா பேசி, இப்படி நாம் விளையாட்டு பண்ணி கொண்டு இருக்கிறோமே. என்ன விளையாட்டு? பிசாசு இதைத்தான் செய்ய வைக்கிறான் மனிதனை. பாருங்க, இது கர்வத்தின் அடையாளமாக இருக்கிறது. பெரிய கடவுளா, இந்த பார் என் முன்னால, நீ சின்னதுதான் பார், இத்தனோண்டு இத்தனோண்டு இத்தனோண்டு, அதை எடுத்து பாக்கெட்ல வைப்பேன், அதை எடுத்து நான் எங்கேயாவது வைப்பேன், கண்டுக்கவே மாட்டேன். இப்படி அவமரியாதை செய்கிற தன்மையை நாம் பார்க்கிறோம். அவரை உதாசீனம் செய்த, அவரை நாம் செய்து வைத்து அவரை அவமதித்தது, இப்படிப்பட்ட தன்மைகளை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதனுடைய அடையாளம்? கர்வத்தின் அடையாளம், மனிதனுடைய கர்வத்தின் அடையாளத்தை பார்க்கிறோம். ஆகவே இந்த கர்வம் இருப்பவர்களிடம் நேர்மை இருப்பதில்லை. நேர்மை என்பது என்ன? நாம் ஐயோ ஐயா காசு கிழ வந்துச்சுதா, இந்த உங்க காசுங்க, ஐயோ மளிகை கடையில 10 ரூபாய் ஜாஸ்தி கொடுத்துட்டீங்களே, ஐயா நாங்க வச்சுங்க, திருப்பி உங்க காசு, இவ்வளவுதான் நம்ம நேர்மை இல்லையா? இதுதான் நம்ம நேர்மை. ஆனா நம்ம அக்கௌண்ட்டை நம்ம ஒய்ஃப் பார்க்க கூடாது, ஒய்ஃப் அக்கௌண்ட்டை ஹஸ்பண்டுக்கு தெரியவே கூடாது, நான் எவ்வளவு வேணா வச்சுப்பேன், நீ பார்க்க கூடாது. இது நேர்மையா? இது நேர்மையா? எனக்கு எவ்வளவு பிக்ஸ்ட் டெபாசிட் இருக்கு, எனக்கு எவ்வளவோ டெபாசிட்ஸ் இருக்கு, இதெல்லாம் உனக்கு தெரியக்கூடாது. இது நேர்மையா? பாவம் செய்கிறோம். ஒரு போன் வந்த உடனே, ஒரு கால் வந்த உடனே ஒன்னாதான் உட்கார்ந்துருப்போம், ஆனா நைஸ் அப்படியே போறது, தனியா போய் பேசுறது. நேர்மையா? விழாவில் இருந்து எடுக்கப்பட்ட மனைவி, ஆனா எனக்கு கால் வந்த உடனே நான் தனியா போறேன் அப்படின்னா அது நேர்மையா? நான் தான் மண்ணால் படைக்கப்பட்டேன், என் மனைவி மண்ணால் படைக்கப்பட்டவள் அல்ல, என் மனைவி என் விழாவில் இருந்து படைக்கப்பட்டவள், அவள் மண்ணிலிருந்து படைக்கப்பட்டவள் அல்ல. ஆகவே இன்னொரு மண்ணிலிருந்து படைக்கப்பட்ட இன்னொரு மனிதன் இல்ல, அவள் என்னிலிருந்து படைக்கப்பட்டவள். ஆகவே நான் எதையாவது மறைக்கிறேன் என்றால் அது பேர் நேர்மையா? நான் அவளை அன்பு செய்கிற விதமா அது எனக்கென்று நான் வைத்துக் கொள்ள முடியுமா? பாருங்க, இன்னைக்கு ஆண்டவர் இப்படிதான் நம்ம கிட்ட பேசுறாரு இந்த வாசகத்தின் மூலமாக. ஒளிவு மறைவு, இப்படி குடும்பத்துக்குள்ளே அழிவை உண்டாக்குற காரியத்தை பார்க்கிறோம். இப்படித்தான் நாம் நடந்தா அப்புறமா நாம கடவுளை பழி சொல்றோம். உங்களாலதான் வந்து கல்யாணம் பண்ண, பிரிச்சு நிக்கிறேன், நான் பிரிக்கலப்பா, நீ தான் பிரிச்சுக்கிட்ட, உனக்கு நேர்மை இல்லை, தாழ்ச்சி இல்லை, இல்லையா? நான் ஏன் இவனுக்கு ஊழியம் செய்ய வேணும்? இவனுக்கு ஊழியம் செய்யத்தான் நான் என்ன கல்யாணம் பண்ணனா? இவனுக்கு சாப்பாடு செஞ்சு போடவா? இவனுக்கு பண்ணவா? இவனுக்காகவே நான் வந்தேனா?
என்ற கர்வத்தை பார்க்கிறோம். பிசாசு புகுந்து இந்த கர்வத்தை வளர்த்தெடுக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இவனுக்கு நான் ஏன் பணிந்திருக்க வேண்டும்? நான் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறேன். இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நலத்திலும் நோயிலும் என்று நான் வார்த்தைப்பாடு கொடுத்திருக்கிறேன். இப்பொழுது நான் இவனை தட்டி விடுவேன், இவனை உதாசீனம் செய்வேன். எத்தனை மனைவிகள் கணவனை அடிக்கிறதை பார்க்கிறோம் இல்லையா? எட்டி உதைக்கிறதை பார்க்கிறோம். கணவனும் அவ்வாறே செய்கிறதை பார்க்கிறோம். ஆகவே இங்கே தாழ்ச்சி அச்சத்தன்மையை பார்க்கிறோம். இங்கே கர்வம் வந்ததால் இவை அனைத்தும் கடவுளுக்கு உகந்த வாழ்க்கை இல்லாமல் போய்விட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த நிலை இது தனக்கு வேண்டும் என்று முண்டியடிக்கிற நிலை. என்னுடைய சாப்பாடு எனக்கு வேண்டும் என்று முண்டியடிக்கிற நிலை. கடவுள் இதைத்தான் பேசுகிறார். ஆராய்ந்து பார்ப்போமா? நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி இருக்கிறது? எதன் மேல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் சமாதானம் நம்மோடு தங்க வாழ்த்துகிறேன். நன்றி.